வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரியோட மீனிங் உங்கள் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எண்டில் இருக்கிற மாரல் உங்களோட பர்ஸ்பெக்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு புதுசாக ஜாயின் பண்ணான். அவன் ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். ஆனால் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தது. யாராவது அவனை கிரிட்டிசைஸ் பண்ணால் உடனே அப்செட் ஆகிடுவான். நீ இதை சரியாக பண்ண மாட்ட, உன் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, நீ எப்பயுமே எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வர மாட்ட, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணும். ஒரு நாள் அவனோட டீச்சர் அவனுக்கு ஒரு பென்சில் கொடுத்துட்டு அந்த டீச்சர் சொன்னாங்க, இந்த பென்சில் மாதிரி நீ இருந்தால் உன் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு. உடனே அந்த குழந்தை சிரித்தான். டீச்சர், இது ஒரு ஆர்டினரி பென்சில் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான். அதுக்கு டீச்சர் ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்லை கண்ணா, இந்த பென்சில் நமக்கு 5 முக்கியமான லெசன்ஸை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன லெசன் அப்படின்னா, பென்சில் தனியாக எதுவும் எழுத முடியாது. யாராவது கையில் இருந்தால் தான் அழகான வேர்ட்ஸ் அதனால் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், வெல்விஷர்ஸ் இவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம க்ரோத்துக்கு ஒரு ரீசனாக இருக்கும். எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன்னு நினச்சா ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பாக. லெசன் நம்பர் 2, பென்சிலுக்கு ஷார்ப்னர் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் வலிக்கும். ஆனால் ஷார்பன் ஆன அப்புறம்தான் நல்லா எழுதும். கவனிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டம் வரும்போதும் நம்ம என்ன ஆகக்கூடாது, பிரேக் ஆகக்கூடாது. அது நம்மளை ஸ்ட்ராங் ஆகிற ஒரு ப்ராசஸாக நம்ம நினச்சிக்கணும். எப்பவுமே பெயின் டெம்பரரி, க்ரோத் தான் பர்மனெண்ட். லெசன் நம்பர் 3, பென்சில் மிஸ்டேக் பண்ணினா எரேசர் யூஸ் பண்ணலாம். மிஸ்டேக் பண்ணது தப்பு கிடையாது, அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. நேத்திக்கும் லைஃப் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு நியூ சான்ஸ். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நேத்திக்கு பண்ண மிஸ்டேக்கை இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது. லெசன் நம்பர் 4, பென்சிலோட வெளியில் கலர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. உள்ளுக்குள்ளே அந்த நிப், அதாவது கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட பியூட்டி, மனி, ட்ரெஸ், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் டெம்பரவரி தான். கேரக்டர், கைண்ட்னஸ், ஹானஸ்டி இதுதான் நம்மளோட ரியல் வேல்யூஸ். லெசன் நம்பர் 5, பென்சில் எழுதும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மார்க் லீவ் பண்ணும். கரெக்டாக ஒரு அச்சு, அதாவது அந்த மார்க்கு. அதே மாதிரி நம்ம வேர்ட்ஸ், ஆக்ஷன், பிஹேவியர் யாரோட ஹார்ட்டில் என்ன மார்க் விடுறோம், என்ன பண்ணுறோன்றது யோசித்து பேசணும். ஒரு நல்ல வார்த்தை ஒருத்தனோட லைஃப்பை சேவ் பண்ணலாம். ஒரு கெட்ட வார்த்தை அவனோட கான்ஃபிடென்ஸையே டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ இயர்ஸ் ஆன அப்புறமா பையன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக ஆகிறான். ஒரு இன்டர்வியூவில் அவனை கேட்டாங்க, உங்களோட சக்ஸஸ்க்கு பிக்கெஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சிரிச்சிட்டே சொன்னான், என் டீச்சர் கொடுத்த ஒரு சிம்பிள் பென்சில் தான் என்னோடய சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான், லைஃப் பர்ஃபெக்ஷன் பற்றி கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் இப்போ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது உங்கள் ஸ்டோரியோட எண்டிங் கிடையாது, அது ஒரு நியூ சாப்டர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்சில் ஷார்ப் ஆகும்போது தான் பெட்டராக எழுத முடியும். அதே மாதிரி தான் கஷ்டம் வந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்கராகவும் வைசராகவும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் ஆகிறோம். ஸோ இதோட மாரல் என்ன அப்படின்னா, லைஃப் உங்களை பிரேக் பண்ண வரல, பெட்டர் வெர்ஷனாக ஷேப் பண்ண தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் வேணும்னா ரைஸ் வித் தீபான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.